ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Chronicles சாப்டர் 20 verse 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான் இந்த வார்த்தைகள் ராஜாவாகிய யோசபாத்தின் வார்த்தைகள். இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்று நாம் பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய அசசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யோசபாத்துக்கு விரோதமாக திரளான ஏராளமான கூட்டத்தார், மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் அவனுக்கு விரோதமாக வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார். ஒரு ஏராளமான கூட்டம், திரளான கூட்டம் வந்து இறங்கி இருக்குது. ஆனால் இங்கே யோசபாத்து, இந்த யூதா ராஜா என்ன செய்கிறது என்று தெரியாமல் கலங்கி பயந்து போய் அவன் செய்யத்தக்க காரியம் ஒன்று தான், உபவாசித்து ஜெபிப்பதற்கு அவன் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான் என்று பார்க்கிறோம். எல்லாரும் உபவாசத்தில் கூட்டி ஆண்டவரை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது யோசபாத்து சொன்ன ஒரு காரியம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த 12ஆம் வசனத்தில் அதான் சொல்கிறார். நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. 2 காரியம் சொல்கிறார். முதல்ல எங்களுக்கு பலன் கிடையாது. இவ்வளோ பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தை எங்களால் எதிர்க்கவே முடியாது. ஏன்னா எங்களிடத்தில் அவ்வளோ படபலன் இல்லை, அவ்வளோ ஆட்கள் இல்லை. திரளான கூட்டம், மோவாபியரும் அம்மோனியரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. மாத்திரமல்லாமல் சேயீர் மலை தேசத்தாரும் அவர்களோடு கூட இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எங்களால் நிற்க முடியாது. எங்களுக்கு பலனும் இல்லை. எங்களுக்கு இன்னது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒன்று செய்கிறோம். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி இந்த நல்ல நாளில் ஒருவேளை இந்த யோசபாத்துக்கு நேரிட்ட சோதனையை போல உங்களில் ஒரு சிலருக்கு ஒருவேளை இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அதாவது நிற்க பலன் இல்லை, இன்னது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை, என்ன செய்யறனே தெரியல, நிற்க பலனும் இல்லை. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். என்ன செய்யறனே தெரியாமல் கலங்கி போய் யோசபாத்து பயந்து போயிருந்தான். அதுபோல் நீங்கள் பயந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். யோசபாத்து ஒன்று செய்தான். என்ன செய்தான்? நாங்கள் சொல்கிறோம், ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. வேற யாரையும் நாங்கள் நோக்கி பார்க்கல, நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் என்று இங்கே யோசபாத்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனும் பாருங்கள், சங்கீதம் 16 8ஆம் வசனம், Psalm 16 verse 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறாரு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவரையே நோக்கி பார்த்துட்ருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் நான் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ கர்த்தரையே எல்லா காரியத்துக்கும், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றுக்கும் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய வலது பரிசத்தில் நின்று நாம் அசைக்கப்படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இந்த இடத்துல யோசபாத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எங்களுக்கு என்ன செய்யறனே தெரியல, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஒன்றே ஒன்று செய்கிறேன், எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்படி இருந்த பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளை எடுக்கிறார். என்ன செய்கிறாங்க? இவங்க வெறும் பாட்டு தான் பாடுறாங்க. துதித்து கர்த்தரை துதித்து பாட சொன்னார். 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். அதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் பட்டையும் எடுக்காமலேயே, ஈட்டியை ஓங்காமலேயே, வில்லை நாணேற்றாமலேயே வெறும் கர்த்தரை துதித்து பாட சொன்னார். கர்த்தரை துதித்து பாடினாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கர்த்தரை துதித்து பாடுங்க, கர்த்தரை துதித்து பாடுங்க. ஆனால் எப்படி துதித்து பாடினாங்க? முதல்ல உபவாசம் இருந்தார். ரெண்டாவது ஆண்டவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு நின்னார். கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்தார். அதற்கப்புறம் துதித்து பாடினார். அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்களும் இந்த நாளில் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த சோதனையான நேரத்தில் கர்த்தரை நோக்கி உபவாசித்து ஜெபியுங்கள். ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள். நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனும் இல்லை. ஆதலால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று யோசபாத்து சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் உமையே நோக்கி பார்ப்பதற்கு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சகாயம் செய்தபடியால் நன்றி. அப்படிப்பட்ட அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி அவர்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற இக்கட்டுகள், நெருக்கங்கள், போராட்டங்களிலிருந்து அவரை நீர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லநாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.